ஹாய் மக்களே, மேகசந்தேசம் சீரியல் ஆகஸ்ட் 3 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. பூமி வேகமா பாட்டில ரூம்குள்ள கொண்டு போய் கொடுக்குற ஆகாஷ் கிட்ட, ஆகாஷ் ஹாப்பியா வந்துட்டீங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறான். பூமி சொல்றா ஆகாஷ் கிட்ட, ஐயோ ஆகாஷ் எவ்வளவுதான் குடிப்பீங்க, போது நிறுத்துங்கன்னு சொல்றா. ஆனா ஆகாஷ் சொல்றான், ஒரே ஒரு லாஸ்ட் பெக் ஓகேவான்னு சொல்லிட்டு ஃபுல்லா குடிக்கிறான். அபூர்வா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது நட்சத்திரா ஓடி வந்து மம்மி மம்மின்னு எழுந்துரு மம்மின்னு கத்துறா. அபூர்வா அசையவே இல்லைன்னு நட்சத்திரா சாரி கேட்டுட்டு அவ காதுல தண்ணியை ஊத்திடுறா. ஏய் நட்சத்திரா என்னடி பண்றன்னு கத்திக்கிட்டு அபூர்வா பதறி எழுந்து உட்காடுறா. நட்சத்திரா சொல்றா, சாரி மம்மி, உன்னை எவ்வளவு எழுப்பியும் நீ எழவே இல்ல, அதான் இது மாதிரி பண்ணுனன்னு சொல்லிட்டு அந்த பூமி சரக்கடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்றா. அபூர்வா சொல்றா, ஏய் லூசா நீ அடிப்பேன்னு சொன்னா கூட நான் நம்புவேன், ஆனா பூமி குடிக்கிறாளா, நான் நம்பவே மாட்டேன்னு சொல்றா. அதுக்கு நட்சத்திரா சொல்றா, இல்ல மம்மி, நான் என் கண்ணால பார்த்தேன், வேணும்னா வந்து பாருன்னு கூப்பிடுறா. அதுக்கு அபூர்வா, சரி வா நாமளே நேர்ல போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் உங்க டாடி கிட்ட சொல்லலான்னு கிளம்புறா. இன்னொரு பக்கம் பூமி சொல்றா, ஆகாஷ் எத்தனை தடவை தான் லாஸ்ட் பெக்னு சொல்லி குடிச்சிட்டே இருப்பீங்கன்னு புலம்புறா. அது ஆகாஷ் சொல்றான், சரி சரி பினிஷ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஊத்தி குடிக்கிறான். அப்போ பார்த்து ஆகாஷ்க்கு வாஷ்ரூம் போகணும் போல வரவும், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு அங்கிருந்து நகர்றான். கரெக்டா அந்த நேரத்துல அபூர்வாவும் நட்சத்திராவும் வந்து ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாங்க. அங்க ஆகாஷ் இல்ல. பூமி கையில சரக்கு கிளாஸை வச்சுக்கிட்டு குடிக்கிற மாதிரி நடிக்கிறா. இத பார்த்து அபூர்வா, அட பாவி, நீ சொன்னது உண்மைதாண்டி, இந்த பூமி நிஜமாவே சரக்கு அடிக்கிறா, இரு போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் நகர்ந்ததும் பூமி அப்பாடா தப்பிச்சோம், ஆகாஷ் போனது நல்லதா போச்சுன்னு நினைச்சு சாமியை கும்பிடுறா. அபூர்வா நட்சத்திரா கிட்ட சொல்றா, நீ போய் உங்க அப்பாவை விஷயத்த சொல்லி கூட்டிட்டு வா, நான் சொன்னா அவர் என் கண்ணத்தையே ரெண்டு போடுவாரு அப்படின்னு நட்சத்திரா கிட்ட சொல்லவும், நட்சத்திரா ஓடி போய் டாடி டாடி பூமி சரக்கடிக்கிறா, நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றா. சரச்சந்திரா கடுப்பாவி சொல்றாரு நட்சத்திரா கிட்ட, என்ன பேசுற நீ, பூமி குடிக்கிறாளா, அறிவிருக்கா உனக்குன்னு திட்டுறாரு. உடனே நட்சத்திரா சொல்றா, ப்ளீஸ் டாடி ஒரு முறை வந்து பாருங்கன்னு கெஞ்சுறா. கூடவே வந்து அபூர்வமும், ஆமா மாமா நட்சத்திரா சொல்றது நிஜம்தான்னு தோணுது, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாதிரி அபூர்வா சரச்சந்திரா கிட்ட சொல்றா. சரி வாங்க போலான்னு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் வாஷ்ரூம் போயிட்டு வந்த ஆகாஷ் செம போதையில பெட் மேல பொத்துன்னு விழுந்து தூங்கிடுறான். பூமி உடனே, ஐயோ ஆகாஷ் என்ன இப்படி விழுந்துட்டீங்க, இப்போ உங்களை யாராவது பார்த்தா அவ்வளவுதான், எழுந்துருங்கன்னு தட்டி எழுப்புறா. கரெக்டா அந்த நேரத்துல சரச்சந்திரா வந்து, அம்மா பூமி கதவை தரமான்னு கதவை தட்டுறாரு. பூமிக்கு அப்படியே வேர்த்து கொட்டுது. ஐயோ அப்பா வந்துட்டாரே, இப்போ மாட்டினா அவ்வளவுதான்னு முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. ஆகாஷ் எந்திரிக்கவே இல்லைன்னு பூமி சட்டுன்னு அவனை பெட்டுக்கு அடியில தள்ளி விட்டு மேல போர்வையை மூடி மறைச்சிடுறா. அப்புறம் சரக்கு பாட்டில கபோர்ட்ல தூக்கி வச்சு பூட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கதவை திறக்கிறா. சரச்சந்திரா கேக்குறாரு, அம்மா பூமி என்னம்மா நீ சரக்கு அடிக்கிறியான்னு கேக்குறாரு. உடனே பூமி சொல்றா, ஐயோ டாடி நான் எதுக்கு குடிக்க போறேன், இவ என்னென்னவோ பொய் சொல்றா அப்படின்னு ரொம்ப இயல்பா நடிச்சு சமாளிக்கிறா. நட்சத்திரா சொல்றா, டாடி இவ பொய் சொல்றா, இங்கதான் எங்கேயாச்சும் பாட்டில ஒளிச்சு வச்சிருப்பா, கதவை திறக்கவே இவ்வளவு நேரம் ஆச்சு, அது மட்டும் இல்லாம இந்த பாருங்க காஃபி டேபிள் மேல ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் இருக்கு, கண்டிப்பா சரக்கு பாட்டில் இங்கதான் இருக்குன்னு பிடிவாதமா தேடுறா. சரச்சந்திராவும், ஆமா பூமி எதுக்குமா ஐஸ் கியூப்ஸ் வச்சிருக்கன்னு கேக்குறாரு. உடனே பூமி சளைக்காம, அதுவாப்பா நீங்க குடிச்சிட்டு இருக்கும்போது நாங்க வந்தேன், அப்போ உங்ககிட்ட இருந்து இந்த ஐஸ் கியூப்ஸை மட்டும் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றா. உடனே நட்சத்திரா விடாம, அப்படி கேளுங்க டாடி, இவ பொய் சொல்றா, சரக்குல ஊத்ததானே இந்த ஐஸ் கியூப்ஸ்னு சொல்லிட்டு பூமி பக்கத்திலேயே வந்து வாய்க்கிட்ட மோப்பம் பிடிச்சு பாக்குறா. என்னது இது, நீதான் குடிச்சியே, ஆனா ஸ்மெல் வரலையேன்னு அதிர்ச்சி ஆகுறா. உடனே பூமி சொல்றா, அட பாவமே ஐஸ் கியூப்ஸ் எதுக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, எனக்கு கால் வலிக்குது, அதான் ஐஸ் பேக் வச்சு ஒத்தடம் கொடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன்னு அல்டிமேட்டா சமாளிக்கிறா. பூமி சொல்றா சரச்சந்திரா கிட்ட, நட்சத்திரா பொய் சொல்றா டாடி அப்படின்னு கத்துறா. சரச்சந்திரா செம்ம கடுப்பாகி, ஏய் நட்சத்திரா நீ குடிச்சன்னா கூட நான் நம்புவேன், ஆனா பூமி குடிச்சான்னு சொன்னா நான் ஜென்மத்துக்கு நம்பவே மாட்டேன்னு திட்டுறாரு. நடுராத்திரில என்னை எழுப்பி பூமி மேல பழி போட பாக்குறியா, பூமி மேல இருக்கிற நல்ல பேரை கெடுக்கணும்னு தானே இப்படி பண்ற அப்படின்னு சரச்சந்திரா நட்சத்திராவை போட்டு வெளுத்து வாங்குறாரு. உடனே அபூர்வா குறுக்க வந்து, மாமா விடுங்க அப்படின்னு சொல்ல வரா. சரச்சந்திரா வாய மூடு அப்படின்னு அபூர்வாயும் சேர்த்து திட்டுறாரு. அபூர்வா பயந்து போய் கணத்துல கை வச்சுக்கிறா. இன்னொரு தடவை பூமி மேல இப்படி தேவையில்லாம பழி போட்டீங்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறாரு. சரச்சந்திரா போனது நட்சத்திரா கடுப்பாகி, பூமி இப்போ சொல்லு, நிஜமாவே நீ குடிக்கலையான்னு கேக்குறா. அதுக்கு பூமி சிரிச்சுக்கிட்டே, ஆமா நான் சரக்கு பாட்டில தூக்கிக்கிட்டு வந்தேன், குடிக்கவும் செஞ்சேன், இப்போ என்ன அதுக்குன்னு சொல்றா பூமி.
அப்புறம் எதுக்கு உன் மேல ஸ்மெல் வரலன்னு நட்சத்திரா கேக்குறா. உடனே பூமி சொல்றா, நான் குடிச்சா ஸ்மெல்லே வராதுன்னு சொல்றா. இத பார்த்து அபூர்வா, ஏய் நீ கிளாசிக்கல் டான்சரா இருக்கன்னு பார்த்தா பெரிய கிளாஸ் ட்ரிங்கரா இருக்கடின்னு, வாடி நட்சத்திரா போலான்னு அவளை அப்புறம் வச்சுக்கிறேன்னு நட்சத்திராவை கூட்டிட்டு நகர்றா அபூர்வா. அவங்க போனதும் அங்க வர கேபி மூட்டை முடிச்சோட கிளம்புறத பார்த்த பூமி, மாமா எங்க போறீங்கன்னு கேக்குறா. கேபி சொல்றாரு, நான் இந்த வீட்டை விட்டே போகிறேன்மான்னு சொல்றாரு. கேபி சொல்றாரு, இந்த வீட்டுல எனக்கு எந்த மரியாதையும் இல்ல, என்னால இங்க இருக்கவே முடியாதுன்னு வருத்தமா சொல்றாரு. பூமி உடனே சொல்றா, அப்படி சொல்லாதீங்க மாமா, இப்போ உங்களுக்கு இந்த வீட்டுல நல்ல மரியாதை இருக்கு, இத ஒரு வாய்ப்பா வச்சுக்கிட்டு சாரதா அத்தை தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும். சாரதா அத்தை இந்த வீட்டுல எவ்வளவோ அவமானங்களை அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறா. சாரதா அத்தை எந்த தப்பும் பண்ணலன்னு இந்த குடும்பத்துக்கு நீங்க தான் புரிய வைக்கணும். ஒரு பொண்டாட்டிக்கு புருஷனால வர மரியாதை தான் பெருசு, அதனால நீங்க இங்கேயே இருந்து அத்தைக்காக இத பண்ணுங்கன்னு பூமி எடுத்து சொல்றா. பூமி சொன்னதும் நியாயம்னு புரிஞ்சுக்கிட்ட கேபி, சரிம்மா நீ சொல்றது நிஜம்தான், நான் கண்டிப்பா சாரதாவுக்காக இங்கேயே இருக்கன்னு சம்மதிக்கிறாரு. விடிய காத்தால எழுந்ததும் ஆகாஷ் இன்னும் போகாம சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். பூமி அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகி, ஐயோ ஆகாஷ் விடிய போகுது, இன்னும் இங்கே இருக்கீங்க, என்ன பண்றீங்க, முதல்ல இந்த சிகரெட்டை தூக்கி போடுங்க, யாராவது பார்த்தா அவ்வளவுதான்னு கத்துறா. ஆகாஷ் சொல்றான், போகலான்னு தான் பார்த்தேன் பூமி, ஆனா தலை சுத்துது, ஹேங் ஓவர் குறையவே இல்ல, ஒரு புகை அடிச்சாதான் சரியாகும்னு சொல்லி புகைய குப்பு குப்புன்னு ஊதுறான். அப்போ பார்த்து கதவை தட்டி, அம்மா பூமி அப்படின்னு சொல்லி மீரா காப்பியோட வராங்க. பூமி பதறி போய், ஐயோ மீரா அத்தை வராங்க, சீக்கிரம் ஓடுங்க, எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு ஆகாஷ விரட்டுறா. ஆகாஷ் அவசரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பிரிச்சுட்டு இருந்த சிகரெட்டை டக்குன்னு பூமி கையில திணிச்சிட்டு ஸ்கின்னுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். உள்ள வந்த மீரா பூமி கையில இருக்க சிகரெட்டை பார்த்து செம்ம ஷாக் ஆகுறா. ஐயோ பூமி நீ சிகரெட் பிடிக்கிறியான்னு கத்துறா. மீரா கத்திக்கிட்டே கையில இருந்த காப்பி கப்பை கீழே போட்டு அலறிட்டே ஓடுறா. பூமி சொல்றா, ஐயோ அத்தை பாத்துட்டாங்களே, ஆகாஷ் உங்க கையில இருந்த சிகரெட்டை ஏன் என் கையில திணிச்சிட்டு போயிட்டீங்கன்னு பதறுறா. மீரா அலறிட்டு ஓடினதும் ஆகாஷ் ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து வெளியே வந்து, பூமி நான் உங்க கையில கொடுத்த சிகரெட் எங்க அப்படின்னு தேடுறான். பூமி செம்ம டென்ஷன் ஆகி ஆகாஷ மறைக்கிறா. ஆகாஷ் கீழே கிடந்த இன்னொரு சிகரெட் எடுத்து, அடடா லைட்டர் ஒர்க் ஆகலையே, உங்ககிட்ட லைட்டர் இருக்கால்னு அசால்ட்டா கேக்குறான். உடனே ஆகாஷ் சொல்றான், பூமி கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்றத கேட்டு, ஐயோ இப்போ என்ன பண்றது, அத்தை வேற பாத்துட்டாங்களேன்னு தலையில கைய வச்சுக்கிறா. இன்னொரு பக்கம் நட்சத்திரம் அவங்க அம்மா அபூரா கிட்ட சொல்றா, மம்மி நமக்கு பழையபடி அந்த ராஜா வாழ்க்கை மரியாதை எல்லாம் திரும்ப வராதா, நம்ம பொழப்பு இவ்வளவுதானான்னு புலம்புறா. அப்போ அபூர்வா சொல்றா, அங்க இருக்கிறது ஆகாஷ் தானே நிரூபிக்கிற வரைக்கும் நம்ம பொழப்பு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நட்சத்திரா கிட்ட சொல்றா. அத நிரூபிச்சுட்டா நமக்கு பழையபடி எல்லா மரியாதையும் வந்துடும்னு கெத்தா சொல்றா. அபூர்வாவும் நட்சத்திராவும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே மீரா அங்கிருந்து ஓடி வந்து, அண்ணி அண்ணி குடி மூழ்கி போயிடுச்சு, பூமி ரூம்ல இருந்து புகையா வருதுன்னு கத்துறா. அபூர்வா சொல்றா, என்ன சொல்ற, பூமி ரூம்ல இருந்து புகையா வருதா, அவ அங்க என்ன பண்றான்னு கேக்குறா. அதுக்கு மீரா சொல்றா, ஆமா நீ பூமி அவ ரூம்ல உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு உண்மையை சொல்றா. அதை கேட்டதும் அபூர்வாக்கும் நட்சத்திராக்கும், என்னது பூமி சிகரெட் பிடிக்கிறாளா அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதோட முடியுது இன்னைக்கான எபிசோட். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, நேத்தி போட்டதான் இன்னைக்கும் போட்டாங்க. பூமி சரச்சந்திரா எல்லாரும் ஹால்ல நிக்கிறாங்க. சரச்சந்திரா கேக்குறாரு மீரா கிட்ட, எதுக்கு மீரா இப்படி அழுதுகிட்டு இருக்கன்னு கேட்கவும் மீரா சொல்றாங்க அழுதுகிட்டே, அண்ணா இவர் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றா. அபூர்வா சொல்றாங்க உடனே, என்ன கேபி இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்றன்னு கேட்க, கேபி சொல்றாரு, பூமியும் ககனும் சேர்ந்து சத்யநாராயண சாமி பூஜை பண்ணணும், அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி இன்னும் அதிகமாக கூடாதுன்னு சொல்றாரு. இதை கேட்டு பூமி அதிர்ச்சியாகி நிக்கிறா. கேபி சொன்னதை கேட்டு நட்சத்திர கோபத்துல பொங்குறா. ஆனா செர்ரி ரொம்ப சந்தோஷமா, இந்த விரதம் இருக்கிறது தான் நல்லது, 2 பேரும் சேரணும்னா கடவுளோட ஆசீர்வாதமும் வேணும்னு ரொம்ப சந்தோஷப்படுறான், அதனாலதான் இந்த பூஜை பண்ணணும்னு கேபி சொல்றாரு. சரச்சந்திரா சொல்றாரு, பூமியும் ககனும் சேர்ந்து இந்த பூஜை பண்றத நான் ஏத்துக்கவே மாட்டேன், இதுதான் என் முடிவுன்னு கட்டண்டா சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாரு. உடனே கேபி சொல்றாரு, நீங்க ஒத்துக்கலன்னா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், வெளியே போயிடுவேன்னு மிரட்டுறாரு. ஏற்கனவே முடிவை சொல்லிட்டு போன சரச்சந்திராவை பார்த்து அபூர்வா சொல்றா கேபி கிட்ட, பாரு கேபி நீ ஆசைப்பட்ட மாதிரியே இவங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்காக நான் என் புருஷனை ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்றா. அபூர்வா சொல்றா, இந்த அபூர்வா வாக்கு கொடுத்துட்டானா சொன்ன சொல்ல கண்டிப்பா காப்பாத்துவா, நான் அதை செஞ்சு காட்டுறேன், நட்சத்திரா வா அப்படின்னு நட்சத்திராவை கூட்டிட்டு போறா. அபூர்வா இப்படி மாறினதை பார்த்து பூமி செம ஷாக் ஆகுறா. என்ன நடக்குது இங்கன்னு அவளுக்கே குழப்பமாகுது. அபூர்வா எதுக்கு திடீர்னு இப்படி பேசுறான்னு குழம்பி போய் யோசிக்கிறா. அதோட முடியுது. பாய் மக்களே.